Assalamu alaikum. Welcome back to our channel. எல்லாரும் நலமா இருக்கணும் இறைவனிடம் வேண்டி ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 4 to 5 months வந்து வீடியோஸ் எதுவுமே நான் அப்லோட் பண்ணல. அப்பப்ப ஷார்ட் வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து மெசேजेस அனுப்பி கேட்டிருந்தீங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படியா என்று வீடியோஸ் எல்லாம் வரல அப்படினு. அப்படி எதுவுமே இல்லை அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா சேஃபாக இருக்கும். பர்சனலாக நிறைய ஒர்க் இருந்ததால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியலை. இன்ஷாஅல்லாஹ் இனிமேல் நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் ஆவது வீடியோஸ் வரும். அக்கறையாக விசாரிக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வெரி வெரி தேங்க்ஸ். நான் வீடியோஸ் போடாட்டியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதுக்காக வேண்டிய ஸ்பெஷலாக எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஷியஸான ஒரு ஸ்நாக் கொண்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஈவினிங் ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு டீ டைம் ஸ்நாக் தேவைப்படும். நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உருளைக்கிழங்கு. இது வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாரீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோஸ்க்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த பெல் பட்டன் அதனையும் தட்டி ஆல் செய்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து நடுவில் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செய்கிறதால இதோட ஸ்கின்னை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ஒரு போக்கு வைத்து நல்லா மசித்து எடுத்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்தது 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அல்லது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைந்து எடுத்துக்கணும். இதை 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துட்டு ஒரு பகுதியை பிலோ ஷேப்லையும் அடுத்த பகுதியை போல் ஷேப்லையும் மேக் பண்ண போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு டோவை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு போக்கு வைத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா இது வந்து பிலோ ஷேப்பில் வந்துடும். இதெல்லாம் செய்யும் போதே நான் வந்து ஆயிலை நல்லா சூடாக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைமில் நான் அடுத்த பகுதியை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிகிட்ருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகின உடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ அதே ஆயிலே இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வெளியே எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வைத்து எது செய்தாலுமே நம்ம குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது, ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் செய்துக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.